யார் யாருக்கு வீடு கட்டுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ, யார் யாருக்கு அந்த மனசில் இருக்கோ அவருக்கு எல்லாமே வீடு கட்டுற யோகம், வீடு வாங்குகிற யோகம், சைட்டு வாங்குகிற யோகம், ப்ராப்பர்ட்டி வாங்குற எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த யோகத்தினால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு என்விரான்மெண்ட் அமையும். சரிங்களா? ஸோ இது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைம். அது இல்லாமல் சில பேருக்கு இந்த பித்ரார்ஜித சொத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிற யோகம் அதிகமாக இருக்குது இந்த மேஷ ராசியில் பிறந்தவருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபைனான்ஷியலாக கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது, ஃபைனான்ஷியலாக ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சில பேருக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கும், ஆனால் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதிகமாகிற சான்சஸ்ஸு, ஜாப் சேஞ்ச் ஆகிற சான்சஸ்ஸு, ஃபைனான்ஷியல் ஃப்ளோ அதிகமாகிற சான்சஸும் கண்டிப்பாக இருக்குது மேஷ ராசியில் பிறந்தவருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜூபிட்டர் ஒரு குரு கிரகம் கர்நாடக ராசியில் இருக்கிறதுனால அது இல்லாமல்